மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட. இப்பொழுதும் கூட லூக்கா சுவிசேஷத்திலிருந்து 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து இயேசுவோடைய பிறப்பை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கடந்த செய்தியில் இயேசு ஒரு வரலாற்று புருஷன், ஏதோ கதையல்ல என்று சொல்ல வந்தோம். என்னன்னு கேட்டால், சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது, அப்புறம் அகுஸ்து ராயன், ரோமாபுரியில் ராயன், அவன் சீசர், அவன் கட்டளையிட்டானா உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் குடிமதிப்பு எழுதப்படணும்னு. அப்போ இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதும், அந்த காலகட்டத்தில் இந்த இயேசுவோடைய தாய் மரியாள் தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்லஹேம்லாம் நாசரேத்தில் குடியிருந்தாங்க அப்படிங்கிறதும், இவன் ராயன் போட்ட ஆர்டர்னால் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு போனாங்க. அங்கே போன இடத்துல பிரசவம் நேரிட்டது. அங்கே இயேசுவானவர் பெத்லஹேமில் பிறந்தார்னு சொல்கிறோமே, இந்த தீர்க்க தரிசனத்தோட இன்ட்ரிகசிஸ், அதாவது அதோடைய முக்கியமான வெளிப்பாடுகள் என்னன்னு சொல்லி கடந்த செய்தியில் பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எங்கே? பெத்லஹேமில். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இன்றைக்கு நம்ம ஊர்களில் போகிற பக்கமெல்லாம் ஹோட்டல் தங்கிறதுக்கான ரூமெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் சத்திரங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் சத்திரங்கள், வெளியூர்லேருந்து வர்றவங்க போகிறவங்க அங்கே ஒரு நாள் தங்கி போகிறதுக்கான சத்திரங்கள் இருந்தது. இங்கே நம்ம எல்லாம் காரில் போயிடுறோம், பெட்ரோல் எங்கேயோ போட்டுக்கிறோம். ஆனால் அங்கே குதிரையோ மற்ற எந்த ஒட்டகங்களோ வந்தால் அதுக்கு தீனி போடணும், அதுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கான வசதிகள் வேணும், இந்த வர்ற ஆட்கள் தங்கிறதுக்கு ரூம் கொடுக்கணும். அப்படி சத்திரங்கள் இருந்தன. சிலர் தங்களுடைய சொந்த வீடுகள்லேயே சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி தான் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிற போது இந்த பொண்ணு வீட்டில் எங்களுக்கு ஒட்டகத்துக்கு தீவனம் இருக்குது, தண்ணி இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ரூம் கொடுக்குறோம் அப்படியெல்லாம் சொன்னதை நீங்கள் வாசிக்கிறீங்க. அது தனிப்பட்ட வீடுகளில் இருந்தது. இங்கே இவங்க திடீர்னு போகிறாங்க, சத்திரத்தில் இடம் இல்லை. பிரசவ காலம் நேரிட்ட போது அதனால் சத்திரத்தில் இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அங்கே சத்திரத்தில் முன்னாடி ஏதோ ஒரு இடம் இருந்திருக்குது, அந்த இடத்துல இருந்துக்கிறங்கன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. பிரசவம் நேரிட்டது, துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். யாருக்குங்க? இயேசுநாதருக்குங்க. அண்ட சராசரங்களையும் படைத்தவருக்கு இங்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே ஆச்சரியம். ஏன்னா அவருக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்ற மாதிரி இங்கே இவர் வந்தால் தங்க இடம் கிடையாது போ. சரி, கர்த்தர் அங்கே முன்னணியில் கொஞ்சம் இடம் கிடைக்க பண்ணியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆடு மேய்க்கிறது ஒரு பெரிய தொழில். அந்த ஊர்களில் விவசாயம் இருக்குது, இருந்தாலும் ஆடுகளும் வளர்க்கிறது ஒரு பெரிய தொழில். ஏன்னா அந்த தேவாலயத்தில் ஆடு பலியிடுறது, மாடு பலியிடுறதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் அந்த தொழில் மிகவும் இருந்தது, பெரிதாக இருந்தது. அங்கே கேட்டாற்போல் புல்வெளிகள் இருந்தன. அதுக்கேற்ற கோதுமை விளைந்தது, வார்கோதுமை விளைந்தது. இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருந்திருக்கிறாங்க. இவங்க ஆடு மந்தை காத்து கொள்ளுகிறார். வயல்வெளியிலே தங்கி
அங்கே சுற்றி அடைப்பு போட்டு ஆடுகளை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். திடீர்னு யாரோ ஒருத்தர் அப்படி மாதிரி தூதன் வந்து ரொம்ப பிரகாசமாக, கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசமாக ஒரு ஆள் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பயத்துக்கு முதல்ல மருந்து பயப்படாதேன்னு சொல்கிறது தான். நான் உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்ல, உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன், பயப்படாதிருங்கள் சொல்கிறார். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த வசனங்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை கவனிப்போம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனம்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இந்த தலைமுறையில் இருக்க ஜனங்களா, இனி வரப்போகிற தலைமுறையில் இருக்கக்கூடிய ஜனங்களா, இல்லை ஏற்கனவே ஆதாமுடைய காலத்திலிருந்து வந்தவங்களா? எல்லா ஜனத்துக்கும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அது ஏதோ செய்தியில் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலக மனுஷருக்கு எது நற்செய்தின்னு நினைக்கிறீங்க? அது எது நற்செய்தின்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க நிலைமை என்னன்னு தெரியணும். இந்த உலக மக்கள் எல்லாரும் தாவீதின் ஆதாமின் பிள்ளைகளாக, ஆதாமுடைய பிள்ளைங்க, அவன் பாவிகளாக பிறந்தாங்க. அடுத்த தலைமுறை பாவி, அடுத்த தலைமுறை பாவி, அடுத்த தலைமுறை பாவி. அப்படி ஆதாமின் சந்ததியாக பிறந்தவங்க எல்லாருமே பாவிகளாக தான் உலகத்தில் இருந்தாங்க. அவங்க பாவிகளாக இருந்தாங்கன்னா என்ன நிலைமை? அவர்கள் பாவிகள் எல்லாரும் ஒரு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பர் 1, எல்லா மனிதர்கள் இன்றைக்கு இருக்க உலக மக்கள் ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்குதுங்கிறத தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தார் எல்லார் மேலும் ஒரு நியாய தீர்ப்பு. நீ பாவி, நீ தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறேங்கிற, நீ மனம் திரும்ப மாட்டேங்கிற, மனம் திரும்பினா உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்கிற இயேசு ஒருத்தர் இருக்கிறார், நீ அதை கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, நீ பாவத்தில் இருக்கிறேங்கிற. அப்போ நீ பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்து நிமித்தம் ஒரு சாபமும் இருக்கிறது. 2 விஷயம் சொல்லிட்டேன். நியாய தீர்ப்பு இருக்கிறது, 2வது அங்கே சாபமும் இருக்கிறது. சாபம்னா என்னது? நான் கேட்குறேன், எந்த மனுஷனாவது நிம்மதியாக இருக்கிறானா? பெரிய ஐஸ்வர்யவான்கள் கூட நிம்மதி இல்லை. ஒரு மனைவிக்கு 10 மனைவியாக வச்சுருந்தாலும் நிம்மதி இல்லை. அதாவது ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, பெரிய பதவியிலேருந்து தேசத்தை ஆண்டாலும் சரி, அதாவது சாதாரண மனிதர்களை விட தேசத்தை ஆள்றவர்கள் தான் ரொம்ப பயந்துட்டுருக்குறாங்க. என்றைக்கு ஏன் வந்து குத்தி போட்டு அவன் ராஜாவாயிருவானோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நியாய தீர்ப்பு கீழ், சாபத்தில், காலமெல்லாம் பயத்தில் இருக்கிறவர்கள், இவங்க என்ன நிலைமை? பாவத்து நிமித்தம் பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. பாவத்து மூலமாக பிசாசு இந்த ஆட்களை ஆண்டு கொள்கிறான். நீ என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க, நீ நிச்சயமாக நரகம்தான் வரணும், கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்போ பிசாசுடைய கட்டுப்பாடு இருந்தால் அவன் போகிற நரகத்துக்கு தான் அவங்கெல்லாம் போகணும். இப்போ இந்த உலக மக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அன்றைக்கு தேவதூதன் இயேசு பிறந்தபோது மேய்ப்பர்கள்ட்ட சொன்ன ஒரு செய்தி, நற்செய்தி என்னன்னு கேட்டால், இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்க இந்த உலக மக்களுக்கு நற்செய்தி அப்படி சொல்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஜனங்கள் ஆதாமுடைய சந்ததியாக பாவத்தினால ஒரு விதமான குருட்டாட்டம், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய், ஆதாம் பாவம் செஞ்சான், அப்பொழுது அவனுடைய பாவக்கண்கள் திறந்தது. ஆனால் அவன் தேவனை காண்கிற அந்த மனக்கண்கள் அடைத்து கொண்டது. பாவத்தினாலே
இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படி எழுதியிருக்கு. அப்படியானா இந்த உலகத்து மக்கள் எல்லாரும், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஒரு விதமான குருட்டாட்டத்திலே தான் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு கீழே இருக்காங்கன்னு சொன்னேன், ஒரு சாபத்துக்குள்ளே இருக்காங்கன்னு சொன்னேன், அவங்கள ஒரு நரகம் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன், அவங்க ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க, இந்த பாவத்து நிமித்தம் பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிறாங்க, பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஒருத்தரும் தப்ப முடியல. பவுல் எழுதும்போது சொல்கிறான், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த தீமையை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதான் உலகத்தோடைய நிலைமை. இப்படி நிலைமையில் இருக்கவங்களுக்கு, செத்தா நரகந்தான் அப்படின்னு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு எது தான் நற்செய்தியாக இருக்க முடியும்? பாவம் தொலைகிறது, நியாய தீர்ப்பு நீங்குகிறது, வர இருக்கிற அந்த நரகத்திலிருந்து விடுதலை உண்டு, பிசாசுகள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சாபத்துக்கள் இருக்க வேண்டியதில்லை, நான் குருட்டாட்டத்தில் இருக்க வேண்டியதில்லை, எனக்காக கர்த்தர் விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த விஷயந்தானே நற்செய்தியாக இருக்க முடியும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும், அவன் எந்த நாட்டுக்காரனாலும் சரி, எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி, ஆதாமுக்கு முதல் தலைமுறையாக, ரெண்டாம் தலைமுறையாக, எந்த கடைசி வரைக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய மனுஷ முறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற, சந்தோஷம் மட்டும் இல்லை, மிகுந்த சந்தோஷம். சும்மா நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சா கூட சந்தோஷம்தான், அது இலவசமாக கிடச்சா நல்லா சந்தோஷம்தான், அதுவும் கூட மரியாதையாக நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கவனிச்சாங்கன்னா அது அதோட சந்தோஷம்தான். இந்தா தின்னுட்டு போ அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு சந்தோஷம்தான், ஆனால் மரியாதை அங்கே இல்லை. அதனால தான் பாருங்கள், அநேகர் அநேக இடத்துல சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அங்கே போனால் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தர் இவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, விடுதலை ஆக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய வீட்டில் தான் பிள்ளையாக வச்சுக்கிட்டு பரலோகம் கொண்டு வரேன்றாரு. அப்போ அந்த மரியாதையும் அங்கே இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அதில் பாருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி எதுவாக இருக்கும்? இந்த எல்லா சாபங்கள்லேருந்து விடுதலை ஆகிறது. விடுதலை ஆக்குறது யார்? இந்த மனிதருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி பிதாவாகிய தேவனால் பரலோகத்திலிருந்து பூமியில் அனுப்பப்பட்ட ஒரே மனிதன் இயேசு. அந்த இயேசு அந்த காலத்தில் அங்கே பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லுகிறது தானே நற்செய்தி. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு தான் நற்செய்தி. இயேசுவை ஏற்றுக்கிட்டான், நம்ம பாவ சாபங்கள் தொலைந்தன, பிசாசுக்கு அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது நீங்கிச்சு, அப்புறம் நிச்சயமாக நரகம் போகணுமே அதுவும் நீங்கிச்சு. நம்ம கர்த்தரோட கூட திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு, பயம் இல்லாமல் நம்ம தெளிவாக நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. பயமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரு, உனக்கு முன்னாடி நன்மைகளை வச்சுருக்கிறேங்கிறாரு. நீ வா, உன்னை இந்த மாதிரி வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவேங்கிறாரு. அந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு தர்றேன் அப்படின்றாரு. என் பிள்ளையாருன்றாரு. நீ வா, என் பக்கத்தில் பரலோகத்தில் என் பக்கத்தில் உட்காந்துக்க அப்படின்றாரு. பாவத்தில் சாபத்தில் நரகம் போகிறவனா, குருட்டாட்டத்தில் கிடந்து பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக இப்படி கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு எது தாங்க நற்செய்தி? இப்போ நான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளையாக பரலோகத்தில் அவருடைய வலது பக்கத்தில் சிங்காசனத்தில் பக்கத்தில் பிள்ளையாக உட்காந்துக்கிறத தவிர வேறு எதுங்க நற்செய்தியாக இருக்க முடியும்? எனக்கு இந்த நல்ல பொண்ணு கிடச்சிச்சு, நல்ல மாப்பிள்ளை கிடச்சி, நல்ல செய்தி தான். ஆனால் நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை, நிறையா காசு, கவர்மெண்ட் வேலை, நிறையா வீடு வாசல் எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் நரகம். ஏங்க இது நற்செய்தியா? அது நற்செய்தி இல்லையே. அப்போ நற்செய்தி எது? எல்லா சாபங்கள்லேருந்து விடுதலை, ஆனால் அதே சமயத்தில் நான் கேட்குற விரும்பிய எல்லா சந்தோஷங்களும் நமக்கு இருக்கணும். அதை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் கர்த்தர். அது செய்கிறதுக்கு பூமியில் எந்த மனுஷனும் இல்லை. எந்த மனுஷனும் உலகத்தில் இருக்க மனுஷனுடைய பாவங்களை சாபங்களை போக்குறதுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அதனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியிலே ஒரு மனுஷனாக அவதரிக்க பண்ணினார்.
அதுவும் ஒரு கன்னிகை கற்பவதியாகி பாவமில்லாமல் பிறக்கிறார், பாவமில்லாமல் வாழ்ந்து காட்டுகிறார். இடத்துல பாவம் உண்டு யார் உங்களால் சொல்லக்கூடும்னு கேட்குறாரு. ஒருத்தர் வாயை திறக்கலை. அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு கேட்குறாரு, பாவம் இல்லாதவன் மேலே கல்லை விட்டேரி. ஒருத்தனும் கல்லை விட்டேரியெல்லாம் எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. பாவம் இல்லாத ஒருவர் வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வந்தார்னா அதை ஏற்கனவே எழுதியிருக்கு. இந்த மாதிரி மேசியா ரட்சகர் வருவார்னு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த காலங்களில் இயேசு வந்தபோது நிறைவேறியது. அது இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற அந்த நற்செய்தி. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் வருது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2 வார்த்தையை கவனிங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்துன்னா மேசியா. இவங்க எதிர்பார்த்தது மேசியாவே. அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்கு பலியாவார், தன்னை பலியாக கொடுப்பார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் வரணும், அவர் வந்து நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு நம்பியிருந்தாங்க. இப்போ இவங்க எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடந்திருக்கு அப்படின்னு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்துட்டார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அது எங்கே? சத்திரத்தில் உள்ள இடம் இல்லாததுனால பிள்ளை பெற்று முன்னணையில் துணிகளில் சுற்றி வச்சுருக்காங்க. போய் பாரி தான் உனக்கு அடையாளம் அப்படின்னு தேவதூதன் வந்து அந்த மந்தை மேய்ப்பர்கள்ட்ட சொன்னோடனே அப்புறம் இன்னொரு காரியம் நடந்துருச்சு. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, பரமசேனையின் திரள் நிறைய தூதர்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை எப்படி துதிச்சாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், 2வது பூமியிலே சமாதானமும், 3வது மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ மனுஷன் பாவம் செஞ்சான், உடனே தேவ மகிமை அவனை விட்டு போய்விட்டது. அப்படி தானே எழுதியிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அது மட்டும் இல்லை, இந்த மனுஷன் பாவியாக இருக்கிறதுனால தேவன் உண்டாக்குன இந்த பூமி தீட்டுப்பட்டு போச்சு. அது வந்து அருவருப்பான தீட்டாகி போச்சு. இது சந்தோஷமாக மகிமை போயிடுச்சு, தீட்டு வந்துருச்சு. இது சந்தோஷமாக இந்த தீட்டில் தான் மனுஷன் பாவியாக வாழ்ந்துட்டுருக்கிறான். இது வந்து தேவனுக்கே ரொம்ப வருத்தம். ஏன்டா இவனை உண்டாக்கணும்னு சொல்லி அவர் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு மகிமை இல்லை. அதாவது தேவனுக்கு விரோதியாக நான் இருப்பேன் அப்படின்னு இவன் சொன்னான்னா அது தேவனுக்கு மகிமையா? என் பிள்ளையாருடா, என் வீட்டில் இருக்க ஆசீர்வாதம்லாம் உனக்கு தான் அப்படின்னு அவர் சொன்னால் அதெல்லாம் முடியாது. நான் உம்மோட இருக்க மாட்டேன், நான் இந்த பிசாசு கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு மகிமை இல்லை. தான் பிள்ளையை இழந்துட்டு நிற்கிறாரு. இப்போ யாராவது தன்னுடைய வீட்டில் இருக்க பிள்ளையை அவனா கடத்திட்டு போயிட்டான்னாக்க அப்போ அவங்களுக்கு இருந்த மகிமையெல்லாம் போச்சு. அவ்வளோ பெரிய பணக்காரங்க, நல்லா இருந்தாங்க, காரு ரயில் பஸ் வண்டி ஏரோப்ளான்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்க, அவ்வளோ மகிமையும் போச்சுங்க. அதுபோல் இந்த ஆதாமை பிசாசை கடத்திட்டு போயிட்டான், பாவம் செய்ய வச்சுட்டான். அப்படிங்கிற போது தேவனுக்கு மகிமையாக இருந்திருக்குமா? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இயேசு பிறந்தது நிமித்தம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு வருது. அப்போ மறுபடியும் தேவனுக்கு மகிமை உண்டாகிற அளவுக்கு இந்த மனுஷன் மீட்கப்படுகிறான். பிசாசின் மேலே ஜெயம் எடுக்கிறாரு. பிசாசு மேலேயும் கீழ்ப்படியாத மனிதர்கள் மேலேயும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. அப்போ தேவன் தம்முடைய மகிமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆளுகையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய மகிமையை நிலைநாட்டுகிற காலம். அப்படி இயேசுவானவர் பிறந்ததுனால இதெல்லாம் நடக்கும். இயேசு தான் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு
கடைசியில் தேவனுடைய மகிமையை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ பாவம் தொலைஞ்சா போதும் பரலோகம் போயிடலாம் அப்படியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால், அங்கே வேற ஒரு காரியம் இருக்குது. தேவனுக்கு மகிமை போச்சு, தேவனுடைய பிள்ளைய பிசாசு கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவர் எவ்வளோ மேன்மையாக மகிமையாக இருந்திருந்தாலும் அவ்வளோ போச்சு, பேர் கட்டு போச்சுங்க. பிசாசு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. தேவனுடைய சத்துரு சாதாரண ஒரு தூதனுக்கு அவன் கடத்திட்டு போயிட்டாங்க, வேலையை காமிச்சிட்டாங்க, தேவன்கிட்டே கை வச்சுட்டாங்க, தேவனுடைய வீட்டிலே கை வச்சுட்டாங்க, தேவனுடைய பிள்ளையவே கடத்திட்டாங்க அப்படின்னா. ஆனால் இப்போ இவர் வருகிறார். இவர் வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், இழந்து போன மனுஷன் இழந்து போனதை திருப்பி வருதுன்னு இல்லாமல் தேவன் இழந்து போனதை திருப்பி கொடுக்க வர்றார் இவர். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், அடுத்து பூமியிலே சமாதானமும். இந்த பாவம் வந்ததுனால பூமியில் எல்லாம் அடி தடி சண்டை யுத்தங்கள் அழிவுகள் போராட்டங்கள். எவ்வளவு பேர் இந்த யுத்தங்களில் செத்த ஆட்களுக்கு கணக்கே கிடையாது. இப்போ எல்லாம் ஏதோ கொண்டு போடுறான்றாங்க. அந்த காலங்களில் நேரடியாக ஆட்கள் தான் கத்தி கப்படாவை தூக்கிட்டு போய் எதிரியோட சண்டை போடணும். லட்சக்கணக்கிலே யுத்தத்துக்கு ஆட்கள் போவார்கள் என்று நம்ம வரலாற்றுலேயும் வாசிக்கிறோம், பைபிள்லேயும் எழுதியிருக்கு. 1,85,000 பேரை ஒரு தூதன் எருசலேமுக்கு விரோதமாக இருந்த அந்த அசீரியா ராஜாவுடைய பாளையத்தில் 1,85,000 பேரை ஒரு தூதன் ஒரு நாள் கொண்டு போட்டானான். அப்போ வந்த எதிரிகள் எத்தனை பேர்? இந்த சாதாரண எருசலேம் பட்டணத்துக்கு நீங்கள் அங்கே போய் எருசலேம் பார்த்தீங்கன்னா இது என்னையா, இது இவ்வளவு பாவப்பட்ட நிலைமையில் இருக்குது, இதை பற்றியா பைபிளில் இவ்வளோ எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த எருசலேமை பிடிக்க 1,85,000 பேர், தூதன் கொன்னதே இவ்வளோ பேர், இன்னும் எத்தனை பேர் உயிரோட போனான்னு தெரியாது. அப்போ அதாவது என்ன சொல்ல வர்றேன், யுத்தத்துக்கு போனால் ஜனங்கள் தான் போவாங்க, கத்தியை தூக்கிட்டு ஈட்டியை தூக்கிட்டு போவாங்க. அந்த காலத்து யுத்தமே வேறு. சேர சோழ பாண்டியர்கள் குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை, ஆளுக தான் போகணும். அப்படி அந்த ஜனங்கள் செத்தார்கள். செத்தார்கள்ங்கிறத விட பிசாசு அவங்கள கொன்னாங்கிறதான உண்மை. தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் இருக்க, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து பூமியில் ஆண்டு என்னை அடக்கி என்னை நரகத்தில் தள்ளுறதுக்காக வர்ற, உன்னை நான் அப்படி பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் வைராக்கியமாக வெறியோடு கூட இருந்து தேவனுடைய சாயலில் உண்டான அந்த மனுஷனை கொல்றது தான் அவனுக்கு பிரியம். எல்லாருக்குள்ளே சண்டை, அதனால தானே யுத்தம் வருது. மனசுக்குள்ளேயே போராட்டம், அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை, அப்புறம் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் சண்டை, அப்புறம் தெருவில் இருக்கவங்களோட சண்டை, அப்புறம் அடுத்த தெருவில் இருக்கிறவனோட சண்டை, அப்புறம் அடுத்த ஊர்க்காரனோட சண்டை, அடுத்த ஸ்டேட்டுக்காரனோட சண்டை, நீ ஏன் தண்ணி விட்டா தண்ணி விடலை, இது மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் சண்டை. அப்புறம் ஒரு தேசத்துக்குள்ளே பல ஸ்டேட்டுகளுக்குள்ளே சண்டை, என்னையாது அப்புறம் நாடுகளுக்குள்ளே சண்டை. இன்றைக்கி நீங்கள் வந்து வரலாற்றை வாசிங்க. வரலாறு இந்த யுத்தங்களால், மனுஷர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவங்களால் நிறைந்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சும்மாவா சமாதானம் இல்லைன்னு இப்போ சொல்கிறார். இந்த இயேசு பிறந்தார், ஆதலால் பூமியிலே சமாதானம். இந்த இயேசு கிறிஸ்துவே சமாதானக்காரனர். இந்த இயேசுவே சமாதானத்தின் தேவன். சமாதானத்துக்கு அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அதை நினச்சி பாருங்கள். அடுத்தபடியாக மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதாவது மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமாகி போச்சு. மனுஷனுக்கும் தேவனுக்கு ரெண்டு பேர் எதிரி ஆகிட்டாங்க. இவன் பிசாசோடைய பிள்ளை ஆகிட்டான். பிசாசு கட்சியில் சேர்ந்து தேவனுடைய எதிரியாகிய பிசாசுக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில எதிரியாக தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மேலே கோபம் இருக்குது. பாவி உன்னை கொன்னே விடுவேன் அப்படிங்கிறாரு. இயேசு ஏன் சிலுவையில் சாக வேண்டியிருந்துச்சு? உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டதுனால, இந்த உலகத்தை மனுஷனை கொள்வது போல் நீ பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்ட உங்களை கொன்னே விடுவேன் அப்படின்னு கொண்டு விட்டார். கர்த்தருடைய கோபாக்கினை அந்த நேரத்தில் இயேசுவின் மேல் வந்தது. ஏன்னா அவர் வந்து உலகத்தாருடைய பாவத்தெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டார்.
பாவத்துக்கான தண்டனையை செலுத்த வேண்டிய நிலைமை வந்தது. இயேசு அங்கே இருந்தார். அவர் மேல் தேவனுடைய கோபாக்கினி ஊற்றப்பட்டது. அதாவது சொல்லுவாங்க, அவன் அப்படி செஞ்சானா மனசார அடித்தேன் அப்படிம்பாங்க. எது? மனசார. அதே போல் பாவம் செய்தவனை மனசார அடித்து கொண்டாதான் நிம்மதி அப்படின்னு கர்த்தருக்கு இருக்கும்போது, இயேசுவானவர் வந்து இந்த பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அதனால் என் மேலே உங்களுடைய கோபத்தை ஊற்றிடலாம், இந்த மனுஷரோட கூட சமாதானம், நீர் இந்த மனுஷரோட கூட சமாதானமாக மனம் திரும்பி வர்றவன்ட்ட சமாதானமாக இருக்கணும்னு கேட்டு அந்த ஜபத்தினால அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து சிலுவைக்கு போகிறாரு. தேவன் தம்முடைய கோபாக்கினை இயேசு மேல் ஊற்றினார். எவ்வளோ ஊற்றிட்டார்னா அதுக்கு மேலே கோபமே இல்லை. அதனால தான் ஏசாயா 54 எல்லாம் அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன். ஏசாயா 54, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு வசனம் சொல்கிறாரு, நீ இப்போ பட்ட பாடுகள்லாம் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். எனக்கு அப்படி இருக்குப்பா, நீ அதிலெல்லாம் அழிஞ்சு போன ஆளுகளை பற்றி சொல்கிறார். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கோபாக்கினையில் இருக்கிறவர் கொன்னே விடுவேங்கிறவர் இவர் வந்து பரிகாரம் செஞ்சதுனால தேவனுடைய கோபத்தெல்லாம் தான் மேலே ஏற்றுக்கிட்டதுனால கோபத்தெல்லாம் அவர் மேலே ஊற்றிட்டாரா. இப்போ அவர்கிட்ட கோபம் இல்லையா. இப்போ வந்து மனுஷரோட கூட இயேசுநாதர் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா அங்கே சமாதானம் வருது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னோடனே சமாதானம் வருது. அப்படியா பூமியில் சமாதானமும். அது மட்டும் இல்லை, கொலகாரப்பையில் இவங்க காயின் ஆபேலை கொலை செஞ்சான். கொலகாரப்பையில் உலகம் பூரா கொலகாரம் இங்கே. ஆனால் மனம் திரும்பின என்ன உடனே இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் என்ன உடனே அவருடைய கோபமெல்லாம் தான் அங்கே போயிடுச்சே. இப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என் கிருபை என்ன சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்பேற்பட்ட சாபக்கேட்டிலேருந்து எப்பேற்பட்ட கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்கிற அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை நினைத்து பாருங்கள். இது 2 வசனம் நான் சொன்னேன். லூக்கா 2 10வது அதிகாரமும் 14வது அதிகாரம் லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வசனமும் 14வது வசனமும் திரும்ப வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்து, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசுடைய பிறப்பு நிமித்தம் இந்த பூமியிலே சாபங்களுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் அப்படின்ன மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் சாம்பல் எல்லாம் கேடுகளுக்கு பதிலாக சிங்காரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிசுத்தம், ஒரு நீதி, ஒரு சமாதானம் எல்லாம் உண்டாகும்படியாக இயேசு தன்னை வந்து ஒப்பு கொடுத்தார். அது பிறந்தவுடனே எப்பேற்பட்ட ஒரு அந்த தீர்க்க தரிசனமாய் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. யார்? இயேசு பிறந்துட்டார். அடுத்து, தேவனுக்கு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இயேசு வந்தார், நிறைவேற்றியிருக்கிறார். இப்போ இயேசுக்கிட்ட வந்தால் தேவனுடைய கோபம் இல்லை, அவருடைய பிரியமுள்ள பிள்ளைகளாய் இயேசுக்கிட்ட அவர் சொன்னார், இதோ என்னுடைய நேசகுமாரன், அவர்த்துல பிரியமாக இருக்கிறேன். இப்போ அவரை ஏற்றுக்கிட்டதுனால நீங்களும் அவருக்குள்ளே நேசகுமாரன் நேசகுமார்த்தியுமாக இருக்கிறீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.